கோவையில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 7 கல்லூரி மாணவர்கள் போக்சோவில் சிக்கினர். தமிழகத்தில் நடைபெறும் கூட்டு பாலியல் வன்கொடுமை அட்டூழியங்களால் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அச்சம். கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? இவரின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என கேள்வி. வருகிற 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், மாணவிக்கான பாதுகாப்பை உறுதி செய். துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே. தனக்கு எச்சரிக்கை விடும் தகுதி பன்னீருக்கு கிடையாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் காட்டம். பன்னீர் மீது நம்பிக்கை குறைபாட்டில்தான் புரட்சி தலைவி அம்மா இருந்தார் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது, நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியிடம் கேட்டுப்பாங்க. அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கிழங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது வலிமையாக இருக்க வேண்டும். இது அம்மாவுடைய கனவு. அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம், கோடான கோடி தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம். உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் பலி கொடுத்து விடாதீர்கள். உங்கள் ஒருவருக்காக, உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று எத்தனை முறை. கட்சி நலனுக்காக என் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் உத்தரவிட்டால் இந்த நிமிடமே ராஜினாமா செய்வேன் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். அதிகாரம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார், அதிகாரம் இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போகிறவர்தான் பன்னீர் என்று குற்றச்சாட்டு. எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற பொறுப்பினையும், கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை என்று அம்மா எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினையும், மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பினையும், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பினையும் கூட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, கழகத்தினுடைய வெற்றிக்காக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வெற்றி வரலாறுக்காக நான் என்னை தியாகம் செய்து கொள்வதற்கு ஒரு நாளும் தயங்கியதில்லை. இந்த நிமிடமே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்கும் நான் தயங்குவதல்ல. பன்னீர் ஒரு கொசு என்றும் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த நிலையில் கொசுவை பற்றி பேச அவசியமில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பட்டியலின விவசாயிகளின் பயிர்களை ட்ரோன்கள் மூலம் பயிர்கொல்லி மருந்து தெளித்து அளித்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. சமூக நீதி குறித்து மேடைக்கு மேடை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வரும் அவலம்.
நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழ்நாட்டு பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டில் கல்லூரி மாணவியிடம் சமூக வலைதளத்தில் நட்பாக பழகி பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் துதிபாடி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழாசிரியர் போக்சோவில் சிக்கினார். அப்பாவை திணித்து வீடியோ வெளியிடும் முதலமைச்சர் பள்ளி சிறுமிகளுக்கு நிகழும் பாலியல் கொடுமைகளை தடுக்க அப்பாவாக செயல்படாதது ஏன் என மக்கள் கேள்வி. தர்மபுரி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட கணக்கு ஆசிரியர் போக்சோவில் சிக்கிய நிலையில் பணியிடை நீக்கம். பள்ளி குழந்தைகளிடம் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா என பெற்றோர்கள் பொதுமக்கள் கேள்வி. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படித்து வரும் 15 வயதுடைய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேன் ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் சமூக நல்வாழ்வுத்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியத்தால் மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 18 நாட்களில் 112 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியதால் மக்கள் அதிர்ச்சி. 112 வழக்குகளில் 80 போக்சோ வழக்குகள், 32 பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாலியல் அநீதி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அவலம். தமிழ்நாட்டில் கடந்த 18 நாட்களில் 55 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொலை நாடாக மாறி உள்ளதுதான் திமுக ஆட்சியின் லட்சணம் என மக்கள் கொந்தளிப்பு. வேலூரில் பெண் மருத்துவரை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஏற்கனவே 4 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் 5வது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 17 வயது சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பு. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சாக்லேட்டுகள் சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு செல்போன் மற்றும் கஞ்சா சப்ளை செய்த சிறை காவலர் பணியிடை நீக்கம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறை காவலரை கைதிகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யும் அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட சைபர் குற்றங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 2.5 மடங்கு அதிகம். மொத்த புகார்களில் உயர்நீதிமன்ற ஆலோசனையின்படி 3% வழக்குகளில் மட்டுமே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் மாகரல் பகுதியில் விற்பனைக்காக கடத்தப்பட்ட 8 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரின் இருவேறு பகுதியில் 5 கிலோ 250 கிராம் கஞ்சாவுடன் 5 பேர் சிக்கினர்.
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். கர்நாடகாவிலிருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்ட நிலையில் மாநில எல்லையில் விடியா அரசின் காவல்துறையினர் முறையாக சோதனை செய்வதில்லையா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திராவிட மாடல் மற்றும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயிலில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்தாமல் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதாக மக்கள் காட்டம். சென்னை பட்டாபுரம் அடுத்த ஆயில்சேரியில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அண்ணன் தம்பி இருவர் கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. பட்ட பகலில் அரிவாளால் வெட்டப்பட்ட காட்சிகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விபத்தை ஏற்படுத்தி விட்டு சென்ற காரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போது காரில் கடத்திச் செல்லப்பட்ட 266 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காவல் நிலையம் அருகே உள்ள காப்பு காட்டில் உடலில் இரத்த காயங்களுடன் திருநங்கையின் சடலம் மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே 2 இளைஞர்களை பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிய முகமூடி கும்பல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பட்டாக்கத்தி கலாச்சாரத்தால் மக்கள் வெளியில் செல்லவே அச்சம். நாகர்கோவிலில் பிரபல ஹோட்டல்களில் மசாஜ் செய்வதாக கூறி சப் இன்ஸ்பெக்டர்களை விபச்சாரத்திற்கு அழைத்த 5 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறையினரை கூட பாலியலுக்கு அழைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 லட்சம் தருகிறேன், கொலை குற்றத்தை ஒப்புக்கொள் என தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மிரட்டும் விடியா திமுக அரசின் ஏவல் துறை. கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் தாழ்த்தப்பட்ட மக்களை பலிகாடாக்குவதா என ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. பல்லடம் சேமநாயக்கப்பாளையம் வழக்கில் எங்களை போலீஸ்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த கொலை வழக்கில் ஒத்துக்க சொல்லி அங்கே எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. தினம் ஒரு பசங்களை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. 10 டீம் போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாவை மட்டும் தான் டார்கெட் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து ஆளை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு வாரமாகவே என் மருமகன் ஹரிதாஸை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை கூப்பிட்டு போய் நேற்று கண்ணை கட்டி பின்னாடி கையை கட்டி டேபிளில் படிக்க வச்சு அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க. துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டி இந்த கேஸை ஒத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த பரபரப்பு அடங்குவதற்குள் முதல் தகவல் அறிக்கை வெளியானதால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கிலும் எஃப்ஐஆர் வெளியான நிலையில் எந்த சாரை காப்பாற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை முயற்சிக்கிறது என மக்கள் கேள்வி. குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொண்ணுக்கு வீங்கிய அம்மை நோய் பாதித்தால் ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை.
வெயில் காலத்தில் உருவாகும் மப்ஸ் நோய் மழை மற்றும் குளிர்காலங்களிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்நோய் காற்றில் வேகமாக பரவக்கூடியது என்றும் மருத்துவர்கள் தகவல். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கவில்லை என்றால் நாளை தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று பிப்ரவரி 21ஆம் தேதியன்று சாம்சங் ஷோரூம்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சியில் உள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தின் அறிவிப்பால் திமுகவினர் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கொளத்தூர் தேவபாண்டாலம் கிராமங்களில் ஒரே இரவில் 6 வீடுகளில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திராவிட மாடல் ஸ்டாலினின் பாதுகாப்பில் காவல்துறை தூங்கிக் கொண்டிருப்பதால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் நடத்தும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாகையில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். 500க்கும் மேற்பட்ட விசை படகுகள் 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பு.